வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பைனரி ட்ரீ பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரீஸ் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோவில் கம்ப்ளீட்டாக ட்ரீ அண்ட் ஃபாரஸ்ட் பற்றி பார்த்தோம். ஸோ ட்ரீனா என்ன? ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சரில் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதில் அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட்லாம் வந்து லீனியரில் வரும். நான் லீனியரில் கிராஃப்ஸும் ட்ரீஸும் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ட்ரீனா என்னன்னு பார்த்தோம். ட்ரீயில் என்னென்ன பேசிக் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரீ என்னென்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். தென் வந்து டிகிரி அதெல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். ஃபாரஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ட்ரீயோட நெக்ஸ்ட் வேர்ஷனான பைனரி ட்ரீ பற்றி பார்க்க போகிறோம். பைனரி ட்ரீ அப்படின்னா நேம்லேயே இருக்கு இல்லையா? பை மீன்ஸ் 2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பைனா 2 அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் வந்து 2 நோட்ஸ் இருக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து 2 நோட்ஸ் இருக்கலாம். ஒரு தட் இஸ் வந்து சில்ட்ரனா. ஓகே, ஒரு நோடுக்கு மேக்ஸிமம் 2 நோடு வந்து சில்ட்ரனா இருக்கலாம். தட் இஸ் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஓகே, அது தவிர இருக்கக்கூடாது. அதுதான் பைனரி ட்ரீ. ஸோ இது பைனரி ட்ரீ அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு வேர்ஷன் ஆஃப் ஜெனரல் ட்ரீ. A binary tree is a tree in which each node have at most 2 nodes. Okay, maximum 2 nodes தான் இருக்கணும். A எடுத்துக்கிட்டோம், B and C அப்படிங்கிற 2 nodes தான் வந்து இருக்குது. அதே மாதிரி D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியும் B எடுத்துட்டோம் அப்படின்னா டியும் ஈயும் 2 nodes தான். C எடுத்துட்டோம் அப்படின்னா 2 nodes தான். அதே வந்து D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 nodes. Eக்கும் 0 nodes. Fக்கும் 0 சில்ட்ரன். ஓகே, 0 சில்ட்ரன். சப்போஸ் ஒரே ஒரு இதுவும் நமக்கு இருக்கலாம். சப்போஸ் ஹெச் அப்படின்னு ஒரு சிங்கிள் இதுவும் இருக்கலாம். 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், ஆர் 2வா இருக்கலாம். அதுதான் வந்து பைனரி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி. தென் டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னா, ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃபுல் பைனரி ட்ரீ. ஓகே, ஃபுல் பைனரி ட்ரீ ஆல்சோ நோன் அஸ் ப்ராப்பர் பைனரி ட்ரீ. ஓகே, ஃபுல் பைனரி ட்ரீயோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ப்ராப்பர் பைனரி ட்ரீ. என்ன இருக்கும் அப்படின்னா, இஸ் a tree in which each internal node has either 0 or 2 children is known as full binary tree. ஓகே, இதில் 0 இருக்கலாம் ஆர் 2 இருக்கலாம், 1 இருக்கக்கூடாது. ஓகே, இன் another வேர்ட்ஸில் என்னன்னா, பைனரி ட்ரீ node contains only one child node. It is not a full binary tree. ஒரே ஒரு சைல்டு இருக்கக்கூடாது, அதுதான் இதோட கண்டிஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு நோடு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஓகே, 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ 2 இருக்கலாம் அல்லது 0வா இருக்கலாம். இப்போ 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0, 11க்கும் 0, 18க்கும் 0. ஓகே, ஸோ வந்து ஃபுல் பைனரி அப்படின்னா 0 ஆர் 2 இந்த 2 வேல்யூவில் தான் வந்து இருக்கணும். ஸோ தட் இஸ் ஃபுல் பைனரி ட்ரீ. ஓகே, இப்போ சப்போஸ் 12 இருக்குது, தென் 18, அப்புறமா 8 இருக்குது, 18க்கு வந்து வெறும் 11 மட்டும் இருக்குது அப்படின்னா இது ஃபுல் பைனரி ட்ரீயான்னு கேட்டால் நோ. பிகாஸ் வந்து 12 ஓகே, 2 சில்ட்ரன் இருக்குது. ஸோ தட் இஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 8க்கு 0 சில்ட்ரன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஓகே. பட் 18 பார்த்தோம் அப்படின்னா 1 சில்ட்ரன் இஸ் நாட் அலோட் இன் ஃபுல் பைனரி ட்ரீ. ஓகேவா? சிம்பிளாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கன்ஃபியூஷன் வரும். ஃபுல்லுன்னா என்ன, கம்ப்ளீட்னா என்ன, பர்ஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஃபுல்லுன்னா 0 ஆர் 2 சில்ட்ரன் தான் வந்து அலோடு. இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இன் அ ஃபுல் பைனரி ட்ரீ இஃப் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் டோட்டல் நோட்ஸ், சப்போஸ் வந்து டோட்டல் நோட்ஸ் n இருந்துச்சு அப்படின்னா த நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோட் இஸ் கிவன் பை, இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்னல் நோட்ஸ் எவ்வளோ, தென் லீஃப் நோட்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, த நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோட் இஸ் கிவன் பை n minus 1 by 2. த நம்பர் ஆஃப் லீஃப் நோட் இஸ் கிவன் பை n plus 1 by 2. சப்போஸ் ஏ இருக்கு, பி, சி, தென் வந்து இதுக்கு டி, இ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ. ஏன்னா எதுக்குமே 1 நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இல்லை. ஸோ இதில் வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ, 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஓகே, 5 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ n ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இன்டர்னல் நோட்ஸ் எதெல்லாம் இன்டர்னல் நோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா n minus 1 by 2. தட் இஸ் வந்து இங்கே 5 minus 1 divided by 2. தட் இஸ் 4 by 2 அப்படிங்கிறப்போ 2 தான் இன்டர்னல் நோட்ஸ். ஸோ ரூட்டை தவிர லீஃபை தவிர இருக்கிறது இன்டர்னல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோட்ஸ் வந்து 2ஆ இருக்கும். அதே நம்பர் ஆஃப் லீஃப் நோட்ஸ் அப்படின்னா n+1/2. ஸோ இந்த இடத்துல நமக்கு nங்கிறது 5ஆ, ஸோ 5+1/2 அப்படிங்கிறப்போ 6/2ங்கிறப்போ 3. ஸோ லீஃப் நோட் எத்தனை? C ஒரு லீஃப் நோட், E ஒரு லீஃப் நோட், D ஒரு லீஃப் நோட். லீஃப் நோட்னா என்ன? வித் 0 சைல்டு தான் வந்து லீஃப் நோட் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ வந்துட்டு நமக்கு லீஃப் நோடு வந்து 3. லீஃப் நோடை தவிர அதர் தேன் லீஃப் நோடு அப்படின்னா அது வந்து இன்டர்னல் நோடு. ஓகே, அதர் தேன் லீஃப் நோடு. இது ரெண்டுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதே பெரிய ட்ரீனா நம்ம உட்காந்து கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். A complete binary tree. Next, a complete binary tree is a binary tree in which all the elements are arranged without missing any sequence. In a complete binary tree, all the levels are completely filled except the last level that may or may not be completely filled. Elements are filled from left to right இருக்கும். கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கணும் எக்ஸப்ட் லாஸ்ட் லெவல். ஓகே, இதில் வந்து நமக்கு 1 சைல்டு ஆர் 0, 2 எல்லாமே வந்து அலௌடு தான். ஓகே, 1 சைல்டுனா இதுக்கு 1 சைல்டு இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஃபுல் பைனரி ட்ரீயா அப்படி கேட்டால் ஃபுல் பைனரி ட்ரீயா இருக்குமா இது? பிகாஸ் வந்து சிக்கு வெறும் எஃப் மட்டும்தான் இருக்குது 1 சைல்டு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபுல் பைனரி ட்ரீ. பட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க, இதுவும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ லாஸ்ட் லெவலில் மட்டும் இன்கம்ப்ளீட் இருக்கலாம். முன்னாடி இருக்கிறது வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ, பி, சின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டி, இ, அப்புறமா எஃப், ஜி இருக்குது. நெக்ஸ்ட் லெவலில் வந்து நமக்கு ஹெச், ஐ, தென் ஜே இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஓகே. பிகாஸ் வந்து லாஸ்ட் நோடு மட்டும்தான் இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும். சப்போஸ் வந்து ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, தென் டி, இ, அடுத்து எஃப் வச்சுட்டு இங்கே மறுபடி ஜி வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி லெவலே இங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இங்கே எந்த நோடும் காணும். அப்படிங்கிறப்போ தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஓகே, எல்லா லெவல்ஸும் ஃபில்லாக இருக்கணும். ஆல் த லெவல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எக்ஸப்ட் த லாஸ்ட் லெவல். லாஸ்ட் லெவல் வந்து மே ஆர் மே நாட் பி கம்ப்ளீட்லி ஃபில்டு. கம்ப்ளீட்டாக ஃபில் ஆனாலும் தட் இஸ் பைனரி ட்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃபில் ஆகலைனாலும் தட் இஸ் பைனரி ட்ரீ தான். ஓகே, இப்போ ஏ, பி இப்படி இருந்தால் அது என்ன ட்ரீ அப்படின்னா கம்ப்ளீட்லி பைனரி ட்ரீ. ஓகே, ஃபுல்லாக இருந்தாலும் தட் இஸ் கம்ப்ளீட்லி பைனரி ட்ரீ தான். ஓகேவா? ஸோ அதுதான், அதாவது ஒரு லெவல் லாஸ்ட் லெவல் மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கலாம், ஆகாமியம் இருக்கலாம் அப்படிங்கிறதான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதில் வந்து நமக்கு 1ங்கிற சைல்டே இருக்கக்கூடாது. ஃபுல் பைனரி ட்ரீல என்னது 1 சைல்டு வச்சுட்டு இருந்தா தட் இஸ் நாட் அலோடு. இதில் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் லெவல் மட்டும்தான் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கணும், மற்ற லெவல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கணும். இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீஸ். இஃப் இன் அ ட்ரீ ஆல் த இன்டர்னல் நோட்ஸ் ஹாவ் எக்ஸாக்ட்லி 2 சில்ட்ரன், it is known as perfect binary tree. In a perfect binary tree, all the leaf nodes are on the same level அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் அப்படிங்கிறப்போ எல்லா இன்டர்னல் நோட்ஸ்க்குமே இதில் என்ன பார்க்குறோம் பாருங்க, ஆல் த இன்டர்னல் நோட்ஸ் ஹாவ் எக்ஸாக்ட்லி 2 சில்ட்ரன். ஓகே, இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இப்போ இதில் இது வந்து என்னது கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது. ஓகே, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இதில் இன்டர்னல் நோடுன்னு பார்த்தோம்னா சி வந்து ஒரு இன்டர்னல் நோடு தான் இல்லையா? கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு பார்ப்போம். சிங்கிறது இன்டர்னல் நோடாக இருக்குது. ஓகே, லீஃப் நோடை தவிர இருக்கிறத நம்ம இன்டர்னல் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்னல் நோடு எல்லாத்துக்குமே 2 சில்ட்ரன் இருக்கணும். அதுதான் அதோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, அதுதான் வந்து அப்படி இருந்தால் தான் தட் இஸ் பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. இப்போ இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எதெல்லாம் லீஃப் நோடு? டி வந்து லீஃப் நோடு, பிகாஸ் அதுக்கு சில்ட்ரன் இல்லை. இ வந்து லீஃப் நோடு, அதுக்கு சில்ட்ரன் இல்லை. எஃப் வந்து லீஃப் நோடு, அதுக்கு சில்ட்ரன் இல்லை. ஸோ அதை தவிர இருக்கிறது பி, சி, ஏ.
இது 3மே இன்டர்னல் நோடு தான். பட் Cல வந்து 2 சில்ட்ரன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2 சில்ட்ரன் வந்து இல்ல. ஸோ இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. ஓகே, பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ வந்து இது கிடையாது. ஓகே, இது பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீயும் கிடையாது, ஃபுல் பைனரி ட்ரீயும் கிடையாது, ஜஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதை வச்சு அந்த டிஃப்ரென்ஸ்க்காக இதை சொல்கிறேன். ஸோ பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீனா என்ன? இப்போ இதில் வந்து இது எல்லாமே லீஃப் நோடு. ஓகே, இதில் இருக்கிற இது எல்லாமே லீஃப் நோடாக இருக்கும், லீஃப் நோட்ஸ். ஸோ அதை தவிர இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் நோடு. அது எல்லாத்துக்குமே 2 சில்ட்ரன் இருக்கா? 2க்கு 2 சில்ட்ரன் இருக்குது, 6க்கு 2 சில்ட்ரன் இருக்குது, 10க்கு 2 சில்ட்ரன் இருக்குது, 14க்கு 2 சில்ட்ரன் இருக்குது. ஸோ 12க்கு இருக்குது, 4க்கு இருக்குது, 8க்கு 2 சில்ட்ரன் இருக்குது. ஸோ தட் இஸ் அ பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. ஓகே, இதான் 3க்கான டிஃப்ரென்ஸ். இதை தெளிவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாமல் தெரியணும் எப்போவுமே 3க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது. தென் டீஜெனரேட் பைனரி ட்ரீ அப்படின்னா, இஃப் இன் அ பைனரி ட்ரீ ஈச் நோட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் சில்ட்ரன் எய்தர் ஆன் த லெஃப்ட் ஆர் ஆன் த ரைட் ஆஃப் த ட்ரீ இஸ் known as degenerate binary tree. Degenerate binary trees are equal to linked list in terms of performance. பெர்ஃபார்மன்ஸில் டீஜென்ரேட் ட்ரீஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டுக்கு ஈக்குவல். ஓகே, இதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஸ்கியூடு பைனரி ட்ரீ, ரைட் ஸ்கியூடு பைனரி ட்ரீ. அதாவது லெஃப்டில் மட்டுமே வந்து சில்ட்ரன் இருந்தால் தட் இஸ் லெஃப்ட், ரைட்டில் மட்டுமே வந்து இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரைட் ஸ்கியூடு பைனரி ட்ரீ. இதோட காமன் நேம் என்ன அப்படின்னா டீஜென்ரேட் பைனரி ட்ரீஸ். ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் சைல்டு நோட் எய்தர் ஆன் த லெஃப்டோ ரைட்லேயோ இருக்கலாம். ஓகே, இப்போ ஏ அப்படின்னா லெஃப்ட்லேயும் இருக்கலாம் ஆர் ரைட்லேயும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் டீஜென்ரேட். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. சப்போஸ் லெஃப்ட்லேயே எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் லெஃப்ட் ஸ்கியூடு பைனரி ட்ரீ, ரைட்லேயே எல்லாமே இருந்துச்சுன்னா தட் இஸ் ரைட் ஸ்கியூடு பைனரி ட்ரீ. a degenerate binary tree in which all the nodes lean towards the left side அப்படின்னா that is left skewed. Degenerate binary tree in which all the nodes lean towards the right side அப்படின்னா that is rightலே வந்து போச்சு அப்படின்னா that is right skewed binary tree. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கணும், பட் ஜஸ்ட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹைட் இருக்குது அப்படின்னா B C D அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இது வேண்டாம். இப்போ நம்ம எப்படி இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட் என்ன, தென் ரைட் சப்ட்ரியோட ஹைட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ரைட் சப்ட்ரியோட ஹைட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டுக்கு எவ்வளோ வருது, இப்போ நமக்கு 1 வருது. ஓகே, ரைட்டுக்கு எவ்வளோ வருது, 2 வருது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0 ஆர் 1 இருக்கணும். ஸோ இப்போ 2 - 1 ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 1 அப்படிங்கிறப்போ ஏயோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1 இருக்கும். ஓகே, பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்டும் ரைட்டும் அதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 0 - 0 0. சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்டில் வந்து 1 இருக்குது, இதில் எந்த ஹைட்டுமே இல்லை. ஸோ 0க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் 1. இந்த மாதிரி 1 0 1 இந்த மாதிரி வேல்யூ 0 ஆர் 1 வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இன் பேலன்ஸ்டுன்னு சொல்லலாம். ஓகே, சப்போஸ் இப்போ ஏ இருக்குது, இந்த சைடே பி சின்னு இருக்குது. ஓகே, இப்போ இதோட ஹைட் என்ன, லெஃப்ட் சப்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 0, ரைட் சப்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 2. ஓகே, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வருது. ஸோ பேலன்ஸ் ஃபேக்டர் 2ஆக வந்துச்சுன்னா தட் இஸ் நாட் அ பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஓகே, இதை பற்றி நம்ம ஏவிஎல் ட்ரீஸ்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பேலன்ஸ்டு ட்ரீனா எப்படி பேலன்ஸ் ஃபேக்டர் பார்க்குறது ஒரு நோடுக்கும் அப்படிங்கிறது. நம்ம ஹைட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹைட்டை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0 ஆர் 1 வந்துச்சு அப்படின்னா எல்லா நோடுக்கும் பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 0 ஆர் 1 வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்துட்டு அதோட டைப்ஸ் நம்ம பார்த்தது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் பைனரி ட்ரீனா என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ,
அப்படின்னா என்ன, நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ ஒரு டயக்ராம் போடுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். அப்போ நமக்கு எப்போ பார்த்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். டீஜென்ரேட் அப்படின்னா ஒரே ஒரு நோடு தான் இருக்கும். தட் கேன் பி அட் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட்லேயே எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஸ்கியூட், ரைட்லேயே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரைட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ. தென் பேலன்ஸ் பைனரி ட்ரீ பார்த்தோம். பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பைனரி ட்ரீஸ் ஆர் யூஸ்ட் இன் பைனரி சர்ச் ட்ரீ. இது வந்து ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். தென் பைனரி ட்ரீஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஹீப். ஓகே, தட் ஆர் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பைனரி ட்ரீஸ். ஹீப்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஹீப் சார்ட். ஓகே, சார்ட்டிங் அல்காரிதம். ஹீப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் த ப்ரையாரிட்டி கியூஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரையாரிட்டி கியூ எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஹீப். அந்த ஹீப்புக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைனரி ட்ரீஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஹீப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். இதில் வந்து பைனரி சர்ச் ட்ரீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பைனரி ட்ரீஸ் யூஸ் பண்ணுது. ஸோ எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பைனரி ட்ரீஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்வெர்ட்டிங் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுங்கிற பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Binary trees are also used in graph traversal algorithm like Dijistra's algorithm. Okay, graph traversal algorithms on the next point. Some real life applications of binary trees include virtual memory management and 3D, where faster rendering of object. எங்கெல்லாம் வந்து faster rendering of objects தேவைப்படுது, virtual memory management, அப்புறமா 3Dல இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இது வந்து நம்ம பெனிஃபிட்ஸ். தென் பைனரி ட்ரீ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா வேர்ஸ்ட் சர்ச்சிங்க்கு வந்து வேர்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாமே ஆர்டர் ஆஃப் என் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான், பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் என் தான் வந்து வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே வந்து ஆர்டர் ஆஃப் என் தான். ஸோ எல்லாமே வந்து ஆர்டர் ஆஃப் என் தான் பைனரி ட்ரீயை பொறுத்தவரையில். தென் பைனரி ட்ரீ இஸ் டிப்பிக்கலி traversed in 2 ways. traversal, tree traversal, binary tree traversal ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நமக்கு 2 ways இருக்குது. ஒன் இஸ் breadth first, another ஒன் இஸ் depth first. breadth firstோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா லெவல் ஆர்டர் traversal அப்படின்னு சொல்கிறோம். depth first எப்படின்னா அதோட டைப்ஸில் வந்து இன் ஆர்டர் traversal, ப்ரீ ஆர்டர் traversal, போஸ்ட் ஆர்டர் traversal. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் ஹிண்டு லெஃப்ட் இருக்கும், தென் வந்து ரைட் இருக்கும். ஓகே, இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட் ரைட் தானே சொல்லுவோம் நம்ம மார்ச்சில். ஸோ எப்போவுமே லெஃப்ட் ஃபஸ்ட்டு, ரைட்டு நெக்ஸ்ட்டு தான் வரும். இந்த ரூட்டை எங்கே பிளேஸ் பண்ணுறோமோ அதுதான் அந்த ஆர்டரோட நேமுக்கும் இதுக்கான லிங்க். இன் ஆர்டர் அப்படின்னா ரெண்டுக்கும் இன்னில் போடணும். ஓகே, நடுவில். ப்ரீ ஆர்டர் அப்படின்னா முன்னாடி போட்டுடணும் லெஃப்ட், தென் ரூட். லெஃப்ட் ரைட்டுங்கிற ஆர்டர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, அப்புறமா போஸ்ட்டுங்கிறப்ப பின்னாடி வரும். ரூட்டோட பிளேஸ் எங்கே அப்படிங்கிறத நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா அந்த ட்ராவர்சலோட ஈஸிவே கண்டுபிடிச்சிக்கலாம். இது இன் ஆர்டர், இது முன்னாடி வர்றதுனால ப்ரீ ஆர்டர், ரூட்டு பின்னாடி வந்துச்சுன்னா போஸ்ட் ஆர்டர். மற்றபடி லெஃப்ட் ரைட்டு ஃபஸ்ட்டில் வந்ததுனால லெஃப்ட் ரைட், அடுத்து லெஃப்ட் ரைட் ரூட். ஸோ இதுதான் வந்து இதுக்கான சிம்பிள் ஒரு ஹிண்ட். ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் பற்றி பார்க்கலாம். பிரெத் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆல் த நெய்பரிங் நோட்ஸ் அட் த ப்ரெசன்ட் டெப்த் ப்ரையர் டு மூவிங் ஆன் த நோட்ஸ் பிளான் த நெக்ஸ்ட் டெப்த். ஓகே, ஸ்டார்ட் அட் த ரூட் நோடு. ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் நோடு இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ரூட் நோடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரூட் நோடை எடுத்துக்கிறோம். ஆட் இட் இன் டு த கியூ இருக்குது. ஸோ நம்ம வந்து கியூவில் வந்து அதை ஆட் பண்ணுறோம் ஏஐ. நெக்ஸ்ட் when the queue is not empty, dequeue a node and visit it. ஓகே, அந்த கியூ வந்து எம்டியாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அந்த கியூவை வந்து டிக்யூ பண்ணிவிட்டு அதை விசிட் பண்ணுறோம். தென் என்கியூ ஆல் ஆஃப் இட்ஸ் சில்ட்ரன் இன் டு த கியூ. இப்போ நம்ம ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சில்ட்ரன் யார் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பியும் சியும் அதோட சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எதை டிக்யூ பண்ணுறோம் அப்படின்னா பியை டிக்யூ பண்ணுறோம்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிஏ பிக்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் பியோட சில்ட்ரன் யாரு அப்படின்னா டியும் ஈயும். ஓகே. டியும் ஈயும் இருக்கணும். ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறது தான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட அல்காரிதம். பட் நம்ம லெவல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், சோர்ஸ் நோடு இதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல் எடுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், அடுத்த லெவல் போயிட்டு அடுத்த லெவல் எதெல்லாம் இருக்கோ அதை லெஃப்ட் டு ரைட் வந்து பார்க்குறோம். ஸோ 0 1 2 3. நெக்ஸ்ட் அடுத்த லேயர் போனோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து கம்ப்ளீட்டாக அந்த லெவல் ஃபுல்லாக நம்ம ட்ராவல்ஸ் ஆகணும். 4 5 6 7. ஸோ இதுதான் வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதத்தோட வே. ஓகே, சப்போஸ் வந்து இப்போ ஏ பி இருக்கு, தென் இங்கே சி டி, அப்புறமா இங்கே இ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெவலாக அதை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் லெவலில் யாரெல்லாம் இருக்கா, ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ செகண்ட் லெவலில் பி இருக்குது, தேர்ட் லெவலில் சியும் டியும் இருக்குது, நெக்ஸ்ட் லெவலில் இ மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல் படி ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வரோம். அதுதான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம். சாரி, ட்ராவர்சல், பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல். ஓகே, அதே வந்துட்டு நம்ம லெவல் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா லெவலாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி வர்றதுனால நம்ம இது வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே டெப்த் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் வந்து இன்னும் புரிகிற மாதிரி, அது ஈஸி. நம்ம லேயராக அதில் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். டெப்த் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபார் ட்ராவர்சிங் ட்ரீஸ் ஆர் கிராஃப், ஹியர் பேக் ட்ராக்கிங் யூஸ்டு ஃபார் ட்ராவர்சல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, பிஎஃப்எஸ்ல நம்ம பேக் ட்ராக்கிங் கிடையாது, இதில் வந்து நம்ம பேக் ட்ராக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ட்ராவர்சல் ஃபர்ஸ்ட் த டீப்பஸ்ட் நோட் இஸ் விசிட்டட் and then backtrack to its parent node if no sibling of that node exist. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் வந்து இதில் நம்ம இன்ஆர்டர் ட்ராவல்சல், இதுலேயே 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் போவோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் என்ன ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கான இதை சொல்ல முடியும். பிகாஸ் அதில் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இன்ஆர்டர் ட்ராவல்சல்னு வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, இன்ஆர்டர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட் எழுதிக்கணும், ரூட் எழுதிக்கணும், சாரி ரைட் எழுதிக்கணும், லெஃப்ட் ரைட். இன் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில ரூட் வரும். ஓகே, இன் பிட்வீனில் வருது. ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஏல வரணும். ஏல வரும்போது என்ன பண்ணும், இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ரூட், அப்படி தானே. ஸோ ரூட்டை நம்ம எழுதணுமா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை தான் எழுதணும். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா பி இருக்கு. பியை பொறுத்த வரையில அது வந்து இந்த ட்ரீயை நம்ம கன்சிடர் பண்ணணும் அடுத்து. ஓகே, இதில் பியை பொறுத்த வரையில ரூட்டு, இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தும் நம்ம லெஃப்ட்டுக்கு தான் போகிறோம். ஓகே, லெஃப்ட் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் எடுக்கும்போது டி எடுத்தோம் அப்படின்னா லெஃப்டில் யார் இருக்கான்னா யாருமே இல்லை. ரூட் வந்து யார் எடுக்கிறா, தென் வந்து ரைட் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம வந்து அந்த ரூட்டை மட்டும் எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் வரணும், ரூட், பிகாஸ் அதில் லெஃப்டே இல்லாததுனால. ஓகே, நம்ம அப்போ இந்த லெவலை முடிச்சிட்டோம், டி எழுதியாச்சு. ஸோ லெஃப்ட் அடுத்து ரூட், இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரூட் ரைட் அப்படி தானே எழுதணும். இப்போ ரூட்டுங்கிறப்போ நமக்கு பி தான் ரூட்டு, அப்புறமா ரைட் யாரு அப்படின்னா இ வந்து ரைட். ஓகே, இப்போ ஏயை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட லெஃப்டை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, லெஃப்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு, டிபிஇன்னு முடிச்சாச்சு. லெஃப்ட்டுக்கு அடுத்து நம்ம எதை எழுதணும், ரூட் எழுதணும். ஓகே, ரூட் வந்து இப்போ ஏ. நெக்ஸ்ட் தான் நம்ம ரைட்டுக்கு போனோம். இப்போ ரைட்டுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வேற யாருமே இல்லைங்கிறப்போ சி மட்டும்தான் இருக்குங்கிறதுனால அதை எழுதுறோம். ஸோ இந்த இன்னார்டர் ட்ராவல்சல் எப்படி வரும் அப்படின்னா டிபிஇஏசி அப்படி வரும். ஓகே, ஸோ ட்ராவல்ஸ் த லெஃப்ட் சப்ட்ரீ, லெஃப்ட் சப்ட்ரீயையும் நம்ம அதே மாதிரி இன்னார்டர் ட்ராவல்சல்லே பார்க்கணும். அதுக்கப்புறமா ரூட்டை விசிட் பண்ணணும், மறுபடி ரைட் ட்ரீயை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ஏ
டி சி இங்க டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், இது வந்து ரூட் தானே. ஸோ ரூட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுத மாட்டோம் இன் ஆர்டர்ல, லெஃப்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ லெஃப்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணி போகிறோம். லெஃப்டில் போய் பார்த்தோம்னா பி மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம பி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ரூட் யாரு, ஏ. ஒன்று ஏ எழுதுறோம். ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல இன்னொரு ட்ரீ மாதிரி இருக்கு, சப் ட்ரீ இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரூட் இருக்கு, லெஃப்ட் யாரும் இல்லை, ரைட் வந்து டி இருக்கு. ஸோ நமக்கு எந்த ஆர்டர்ல எழுதுவோம், லெஃப்ட் ரூட் ரைட். லெஃப்ட்ல யாரும் இல்லாததுனால நம்ம அடுத்து ரூட்டை தான் எழுதணும், சி ரூட். அப்புறமா ரைட் என்னது, டி. ஸோ இதோட இன்ஆர்டர் டிராவர்சல் பிஏசிடி அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் இன்ஆர்டர் டிராவர்சலோட மெத்தடு. நெக்ஸ்ட் அதே ப்ரீ ஆர்டர் அப்படின்னா சேம் ஏ பி சி டின்னு வச்சுக்கோங்க. ப்ரீ ஆர்டர்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரீங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரூட், அப்புறமா லெஃப்ட் ரைட். ஓகே, அப்போ நம்ம ரூட் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ ஏ. அடுத்து என்ன பண்ணணும், ரூட்டுக்கு அடுத்தது லெஃப்ட். லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சப் ட்ரீ இருக்கு. இதை மறுபடியும் நம்ம ஒரு ட்ரீயாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரூட் லெஃப்ட் ரைட், இப்படிதானே. இது ரூட், இது லெஃப்ட், ரைட்ல எதுவும் இல்லை. ஸோ ரூட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு எழுதணும்னா பிடி அடுத்து எதுவும் இல்லை, அதனால அதை எம்டியை விட்டுடுறோம். இப்போ நமக்கு லெஃப்ட் முடிஞ்சிருச்சா, ரூட் முடிச்சாச்சு, தென் லெஃப்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரைட்டுக்கு வரோம். ரைட்டில் வேற யாருமே இல்லாதனால நம்ம சீன் போட்டுக்கிறோம். சப்போஸ் அதில் வந்து நமக்கு ஒரு ஈன்னு ஒரு நோடு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம இன்னொரு ட்ரீயாக கன்சிடர் பண்ணி ரூட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு எழுதணும். ஸோ ரூட் லெஃப்ட்ல யாரும் இல்லை, ரைட்ல இ இருக்கிறதுனால அதை எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ஆர்டர் டிராவர்சலோட ரிசல்ட். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய இதில் வந்து நமக்கு இது மாதிரி ப்ராப்ளமெட்டிக்காக கேட்பாங்க, தியரிட்டிக்கலாக கேட்பாங்க. ஓகே, போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படிங்கிறப்போ போஸ்ட்னா ரூட் வந்து லாஸ்ட்டாக வரும், அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ரைட். ஓகே, இந்த ரூட்டை நம்ம பிளேஸ் பண்ணுறதுல தான் கரெக்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ரூட் ரைட் இந்த மாதிரி நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வரோம், இதில் ரூட் இருக்கு, தென் லெஃப்ட் ரைட். ஓகே, இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட். ஸோ லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து யார் ரூட் லெஃப்ட், தென் இது வந்து ரைட், இதுதானே. நம்ம எந்த ஆர்டரில் எழுதுவோம், லெஃப்ட் ரைட் ரூட். லெஃப்டில் யார் இருக்கா, டி. ரைட்டில் யாரும் இல்லை, ரூட் வந்து பி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரைட் முடிஞ்சிருச்சு, சாரி லெஃப்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட். இந்த இடத்துல நம்ம ரூட் எழுதக்கூடாது, எங்கே வந்துடணும், நேராக ரைட் சப் ட்ரீக்கு வந்துடுறோம். ரைட் சப் ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி வந்து என்னது, இப்போ ரூட். லெஃப்ட்ல யாரும் இல்லை, ரைட் வந்து ஈயா இருக்கு. நம்ம ஆர்டர் என்னது, லெஃப்ட் ரைட் ரூட். லெஃப்ட்ல யாரும் இல்லை, ரைட்ல இ இருக்காங்க, ரூட்ல வந்து சி இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இது வந்து லெஃப்ட் சப்ட்ரியோட டிராவர்சல், இது ரைட் சப்ட்ரியோட டிராவர்சல் ரிசல்ட். ஸோ லெஃப்ட் ரைட்டு முடிச்சாச்சு, லாஸ்டா ரூட் எழுதிக்கலாம், தட் இஸ் ஏ. ஓகேவா, இதுதான் வந்துட்டு போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல். நமக்கு வந்து நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ரூட் நோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. ஏ வந்து லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் போஸ்ட் ஆர்டர். ப்ரீ ஆர்டரில் பாருங்க, ரூட் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், தட் இஸ் ப்ரீ ஆர்டர். இன் ஆர்டரில் வந்து ரூட் வந்து சென்டரில் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து 3 டைப் ஆஃப் டிராவர்சல்ஸ். இதில் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து நம்ம ஒரு காமனாக ஒரு ட்ரீ கொடுத்துட்டு இதோட இன் ஆர்டர் டிராவர்சல் என்னவா இருக்கும், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஆர்டர் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், லெஃப்ட் ரூட். இன் ஆர்டர்னா என்னது, லெஃப்ட் தென் ரூட் அப்புறமா ரைட்டு தானே. ஸோ இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் வரும். லெஃப்டில் லெஃப்ட் யார் அப்படின்னா 4. ஓகே, 4 லெஃப்ட் தென் ரூட், லெஃப்ட் ரூட் ரைட்டு. ஓகே, இதை முடிச்சிட்டோம்.
அப்புறமா வந்து ரூட் வந்து 1. அடுத்தது ரைட்டு போனோம் அப்படின்னா லெஃப்ட் ரூட் ரைட்டு. ஸோ 6 3 7 அதான் இன்ஆர்டர் ட்ராவர்சல். ஓகே, அதே ப்ரீ ஆர்டர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ப்ரீ ஆர்டரோட இது என்ன? ரூட் லெஃப்ட் ரைட்டு. ப்ரீனா முன்னாடி ரூட் வந்துடணும். யா, ஸோ ப்ரீ ஆர்டர்னா என்னது? ரூட் தென் லெஃப்ட் ரைட், அதான் வந்து ப்ரீ. ஓகே, இது இன் ஆர்டர். ப்ரீனா என்னது? ரூட் லெஃப்ட் ரைட். ஸோ ரூட் என்ன? 1. அப்புறமா லெஃப்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இதுலேயும் ரூட் என்ன? 2. அப்புறமா லெஃப்ட் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ரைட். ரைட்டுன்னு வரப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ரூட் யாரு? 3. அப்புறமா தான் லெஃப்ட் ரைட். ஓகே, 1 2 4 5 3 6 7ங்கிறது ப்ரீ ஆர்டர். ஓகே, ஸோ இன் ஆர்டரில் வந்து நமக்கான ரூட் எங்கே இருக்குது? மிடில் இருக்குது. ப்ரீ ஆர்டரில் ரூட் எங்கே வருது? ஃபர்ஸ்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆர்டர். ஓகே, போஸ்ட் ஆர்டர்னா நம்மளோட ஆர்டர் என்னவா இருக்கும்? லெஃப்ட் ரைட் தென் ரூட். போஸ்ட் ஆர்டர். ஓகே, ரூட் வந்து போஸ்ட் லாஸ்ட்டாக வரும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ரைட் ரூட்டுன்னு வருது. அப்போ நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு மூவ் ஆகிறோம். லெஃப்ட் சப்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட்டு 5 ரைட் அப்புறமா ரூட் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தால் ரூட் எழுதுவோமா? ரூட் லாஸ்ட்டாக தான் எழுதணும். ஸோ ரைட் சப்ட்ரிக்கு போகிறோம். ரைட் சப்ட்ரியில் லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட். ஸோ 6 7 3. ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் முடிஞ்சிருச்சு. அப்புறமா ரூட் எழுதணும் அப்படின்னா 1. ஓகே, 4 5 4 5 6 7 4 5 2 எங்கே இருக்குது? போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் இதில் தப்பாக இருக்கு. ஓகே, 4 5 2 6 7 3 1. ஓகே, ஸோ 1ங்கிறது லாஸ்ட்டாக வருது. ஸோ ரூட் நோடு வந்து லாஸ்ட்டாக வருதுங்கிறது போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். ஓகே, லெஃப்ட் ரைட் தென் ரூட், அதுதான் நம்மளோட ட்ராவர்சல் ஆர்டர். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? லெவலாக வந்து ட்ராவர்ஸ் பண்ணி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன இருக்குது? 1 மட்டும் இருக்குது. செகண்ட் லெவலில் 2 3 இருக்குது. அடுத்த லெவலில் 4 5 6 7 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ அதே டெப்த் அப்படின்னா நம்ம இந்த ட்ராவர்சல்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 சர்வ் பண்ணுறோம். அப்புறமா டெப்த் லெவல்லே போகிறோம். ஓகே, ஸோ 4 வரைக்கும் முடிச்சுக்கிறோம். தென் பேக் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு சில்ட்ரன் யாராவது இருக்கா அப்படின்னு பார்த்தா 5 இருக்குது. ஸோ 5 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். திருப்பி பேக் ட்ராக் பண்ணி போனோம் அப்படின்னா 1 ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வரோம், 3 எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இங்கே பக்கம் வரோம், 6 இன்க்ளூட் பண்ணுறோம். திருப்பி பேக் ட்ராக் பண்ணி போயிட்டு அதோட இன்னொரு நோடையும் பண்ணிக்கிறோம். தட் இஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது. ஓகே, டெப்த் லெவலில் நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருப்போம். இன்னும் அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0. ஓகே, 0 வரோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இது பைனரி ட்ரீ கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா 1 வரும், அப்புறமா 4 வரும். திருப்பி வரும்போது இதோட சில்ட்ரன் வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா 5 மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பேக் போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நோட பார்க்குறோம், அதோட சில்ட்ரன் போகிறோம். திருப்பி பேக் ட்ராக் பண்ணிவிட்டு அதோட சில்ட்ரன் எல்லாத்தையும் பார்த்தாச்சான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேக் ட்ராக் பண்ணிவிட்டு 0வோட சில்ட்ரன் எல்லாம் பார்த்தாச்சான்னா இன்னும் 3 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வரோம், அதோட சில்ட்ரன் 1 by 1 விசிட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரலாக டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு பைனரி ட்ரீக்கான எக்ஸாம்பிள் கிடையாது. பிகாஸ் வந்து 0 ஹேஸ் 3 சில்ட்ரன். ஓகே, ஸோ தட் இஸ் நாட் அ பைனரி ட்ரீ. பட் வந்து அந்த லாஜிக் என்னன்னு புரிகிறதுக்காக இந்த ஆர்டரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு மெயினாக 3 டைப்ஸ் ஆஃப் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்க்கு வந்து இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், ட்ராவர்சல், போஸ்ட் ஆர்டர். இது ரொம்ப இந்த 3ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைனரி ட்ரீ ஹாவ் அட்மோஸ்ட் 2L நோட்ஸ் அட் லெவல் L. ஓகே, அட் லெவல் L ஒரு லெவல் L இருந்துச்சு அப்படின்னா அட்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2L நோட்ஸ் வந்து அதில் இருக்கும்.
இப்போ இது வந்து லெவல் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லெவல் 0 இப்படிதானே? ஸோ லெவல் 1ல வந்து அட்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 into 1 தட் இஸ் 2 நோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். தென் லெவல் L ஹேஸ் 2 power L நோட்ஸ். தென் த நெக்ஸ்ட் லெவல் ஹேஸ் அட்மோஸ்ட் ட்வைஸ் அஸ் மெனி. அதில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு டபுள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்து இதில் பிசின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் என்ன இருக்கும்? டிஇஎஃப்ஜி அப்படின்னு இருக்கும். இந்த லெவலில் சப்போஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் 2 இருக்கும். தட் இஸ் அட்மோஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, மேக்ஸிமம்னா ஃபுல்லாக ஃபில்லாக இருந்தால் தான் மேக்ஸிமம் நமக்கு. ஸோ தேர்ட் லெவலில் என்ன இருக்கும்? இதில் 2 இருக்குது அப்படின்னா 4 இருக்கும். அடுத்ததில் 8 இருக்கும். அடுத்தது 16 இருக்கும். அந்த மாதிரி ட்வைஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு லெவல்லையும் அட்மோஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு லெவல் கொடுத்துட்டு செகண்ட் லெவலில் 2 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் அட்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டாங்கன்னா 4 நோட்ஸ். ஓகே, ஒரு லெவலில் 16 நோட்ஸ்ன்னு கொடுத்துட்டு அட்மோஸ்ட் அதோட நெக்ஸ்ட் லெவலில் எவ்வளோ இருக்கும்னு கேட்டாங்கன்னா 32 நோட்ஸ். அதோட டபுள் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா மேக்ஸிமம் 2 சில்ட்ரன் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்னொன்றுக்கும் 2 சில்ட்ரன்னு போட்டோம் அப்படின்னா இன்ட்டு 2ங்கிறப்போ டபுள் இருக்கும் அதோட நோட்ஸ் அடுத்த லெவலில். நெக்ஸ்ட் பைனரி ட்ரீ ஆஃப் ஹைட் ஹெச் கேன் ஹாவ் 2 power h plus minus 1 நோட்ஸ். ஓகே, ஒரு பைனரி ட்ரீயோட ஹைட் ஹெச்ல அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ நோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இது. தென் மினிமம் பாசிபிள் ஹைட் ஃபார் நோட் என் இஸ், இதான் வந்து ஃபார்முலா. பைனரி இதெல்லாம் நம்ம ப்ராப்ளமாக பார்த்துக்கலாம். ஓகே, பைனரி ட்ரீ இதுக்கு வந்து நீங்கள் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அதில் இருக்க ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி சொல்கிறேன், அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. அதை வந்து நீங்கள் பார்க்கணும். இது வந்து தியரிட்டிக்கலாக ஓகே உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியணும். பட் திருப்பி எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எக்ஸாமில் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் 50% படித்த மாதிரி. ஓகே, இந்த தியரிட்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 50% தான் உங்களோட கவரேஜ் இருக்கும். ரிமைனிங் 50% வந்து நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்க தான் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் இதுவுமே உங்களுக்கு தட் இஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து அதில் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஃபார்முலா தான். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கா? த மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் அ ட்ரீ ஆஃப் ஹைட். ஓகே, ஹைட் ஹெச் மினிமம் நோடு வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எதை டிபெண்ட், ஒரு பைனரி ட்ரீல மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஹைட். ஓகே, ஹைட் நமக்கு தெரிஞ்சாதான் மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோன்னு தெரியும். தட் இஸ் ஹெச் ப்ளஸ் 1 தான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் வந்து 1 or 0 இருந்தால் தான் தட் இஸ் மினிமம் இல்லையா? ஸோ ஒரு லெவல் பட் வந்து ஒரு லெவல் ஹைட் ஹெச்ன்னு வரப்போ நமக்கு 0 இருந்ததுன்னா அந்த லெவலே கிடைக்காது, ஹைட்டே கிடைக்காது. ஸோ இப்போ வந்து ஹைட் வந்து நமக்கு பீன் அட்லீஸ்ட் ஒரு நோடாவது இருந்தால் தான் இந்த லெவலை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? இதோட ஹைட் வந்து 1ங்கிறப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ? 1 + 1 = 2. தட் இஸ் மினிமம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெவல்லையும் அட்லீஸ்ட் ஒரு நோட் இருந்தால் தான் நமக்கு வந்து மினிமம்னு அதை சொல்ல முடியும். ஓகே, சி அப்படின்னா இப்போ ஹைட் வந்து 2 + 1 அப்படிங்கிறப்போ 3. மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 3ஆக இருக்கும். தட் இஸ் ஹெச் + 1. மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னால் அது எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டு + 1 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே, மேக்ஸிமம்ங்கிறப்போ எப்படி இருக்கும்? 2 power h + 1 - 1. இது வந்து ஃபார்முலா. ஓகே, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஐங்கிறது நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோட்ஸ்னு வச்சுக்கோங்க. என்பி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னு வச்சுக்கோங்க. எல்லுங்கிறது நம்பர் ஆஃப் லீவ்ஸ், லாம்டா அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லெவல்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து i + 1 இருக்கும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2i + 1 இருக்கும். த நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோட்ஸ். ஓகே, இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம்
நோட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ட்ரீன்னு வந்துருச்சு அப்படின்னா இது மாதிரியும் இதுக்கு முன்னாடி பேஜும் இருக்கும். ஸோ இதெல்லாமே செப்பரேட்டாக ஒரு பேக் சைடில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பைனரி ட்ரீஸும் அதோட ட்ராவர்சல் பற்றி. பேலன்ஸ்டு ட்ரீஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்காக படிக்கணும். பிகாஸ் அது ரொம்ப லெங்க்த்தாக, அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ பைனரி ட்ரீஸோட டைப்ஸ் வந்து பார்த்துட்டோம். தென் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், காம்ப்ளெக்சிட்டி, அப்புறமா ட்ராவர்சல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ட்ராவர்சல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த்ரெட்டட் பைனரி ட்ரீ. த்ரெட்டட் பைனரி ட்ரீ அப்படின்னா இப்போ இன்ஆர்டர் ட்ராவர்சல் ஆஃப் பைனரி ட்ரீக்கு வந்து நம்ம ரிக்கர்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஆர் வந்து ஆக்சிலரி ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு யூசேஜையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் பைனரி த்ரெட்டட் பைனரி ட்ரீன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இன்ஆர்டர் ட்ராவர்சலை வந்து ஃபாஸ்டராக பண்ணுறதுக்கு, வித்தவுட் யூஸிங் ஸ்டாக் அண்ட் ரிக்கர்ஷன். ஓகே, ரிக்கர்ஷனும் ஸ்டாக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபாஸ்டரை வந்து நம்ம ஸ்லோவராக இருக்கும். ஸோ ஃபாஸ்டராக அதை குயிக்கராக பண்ணுறதுக்காக நம்ம இந்த த்ரெட்டட் பைனரி ட்ரீங்க கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். சிங்கிள் த்ரெட்டட், டபுள் த்ரெட்டட்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதுவும் என்னங்கிறத நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 6, 3, 8, தென் 1, 5, 7, 11, 9, 13 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஆர்டர் இப்போ 6 இதை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க. இது வந்து இதுக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர் 1ஆக இருக்கும், ரைட் பாயிண்டர் 5ஆக இருக்கும். இதுக்கு லெஃப்ட் 7, ரைட் வந்து 11 அது மாதிரி இருக்குது. பட் இந்த லீஃப் நோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் ரைட் எதுவும் இல்லை. ஸோ சிங்கிள் த்ரெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேர் நல் ரைட் பாயிண்டர் வந்து நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மேட் டு பாயிண்ட் டு த இன்ஆர்டர் சக்கசர். அதோட சக்கசர் யாரோ அவங்கள நம்ம பாயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இன்ஆர்டர் அப்படின்னா நமக்கு தெரியும். இன்ஆர்டர்னா என்னது, லெஃப்ட், ரூட், ஓகே, ரூட் அப்புறமா ரைட் அப்படின்ட்டு வரும், அப்படிதானே? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 1 எடுத்தோம்னா 1க்கு வந்து லெஃப்டாக இருக்குது, 1 வந்து லெஃப்ட். ஸோ அதோட நெக்ஸ்ட் யார் வருவாங்க, 3 வருவாங்க. அதுக்கு அடுத்து யார் வருவாங்க, ரைட்டில் 5 வரும், அப்படிதானே? ஸோ வந்து 1ஓட சக்கசர், நாட் ப்ரெடிசர். சக்கசர் அப்படின்னா நெக்ஸ்ட் யார் வருவாங்களோ அதுதான் வந்து சக்கசர். ஓகே, ப்ரெடிசர்னா ப்ரீவியஸ் யார் இருப்பாங்களோ அவங்க தான் ப்ரெடிசர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ 1ஓட சக்கசர்னா நெக்ஸ்ட் யார் வராங்க, 3 தானே வருது. ஸோ இதோட ரைட் பாயிண்டரை நம்ம அந்த 3க்கு வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே, 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5க்கு யார் எடுத்து வருவாங்க, இது வந்து லெஃப்ட். இதோட இன்ஆர்டர் ட்ராவல்ஸில் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 1, 3, 5 அப்புறமா 6 வரும். அடுத்து இந்த ட்ரீயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட். ஓகே, லெஃப்டில் வந்தோம் அப்படின்னா 7 மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட், தென் ரூட், அப்புறமா ரைட் சப்ட்ரீ. ரைட் சப்ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அதுலன்னா அதுலேயும் லெஃப்ட், ரூட், ரைட், அப்படிதான். அப்போ 9, 11, 13 இதுதான் அதோட இன்ஆர்டர் ட்ராவர்சல். இப்போ 1க்கு வந்து அடுத்த ரைட் பாயிண்டர் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம 3யை வந்து அதை பாயிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 5க்கும் ரைட் பாயிண்டர் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால தட் இஸ் லீஃபில் அது, அதனால் லீஃப் நோடுக்கு தான் எம்டியாக இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் சக்கசர் யார் அப்படின்னா 6. ஸோ 6ஐ வந்து நம்ம பாயிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 7க்கும் வந்து யாரும் இல்லை. ஸோ 7க்கு அடுத்து யார் வராங்க, 8 வராங்க. ஸோ அதோட ரைட் பாயிண்டராக நம்ம 8ஐ வந்து பாயிண்ட் பண்ணுறோம். தென் வந்து இங்கே 9 எடுத்துக்கிட்டோம். 9க்கு அடுத்து யார் வராங்க, 11 வருதுங்கிறப்போ அதோட ரைட் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் டு இட்ஸ் சக்கசர். 13 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சக்கசர் யாராவது இருந்தால் பாயிண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். ஸோ 13க்கு யாரும் சக்கசர் இல்லை. இதுதான் வந்து த்ரெட்டட் பைனரி ட்ரீ அப்படிங்கிறது. ஓகே, அதோட ரைட் பாயிண்டர் வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா ரைட் பாயிண்டர் ஆஃப் எ லீஃப்.
ஓகே. ரைட் பாயிண்டர் ஆஃப் அ லீஃப் பாயிண்ட்ஸ் டு இட்ஸ் சக்கசர். எதோட சக்கசர்? சக்கசர் ஆஃப் இன்ஆர்டர் டிராவர்சல். ஓகே. ஸோ இன்ஆர்டர் டிராவர்சல் பண்ணோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் யார் வராங்களோ அவங்கள பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஓகேவா? இது வந்து சிங்கிள் த்ரெட்டடுக்கு நம்ம பார்த்தது. சிங்கிள் த்ரெட்டட். டபுள் த்ரெட்டடில் லெஃப்ட்டுக்கும் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம், ரைட்டுக்கும் பாயிண்ட் பண்ணுவோம். அதில் நம்ம வெறும் ரைட்டை மட்டும்தான் எடுத்தோம். இதில் லெஃப்ட் யாரை பண்ணோம் அப்படின்னா ப்ரெடியூசரை பண்ணோம். ரைட் பாயிண்டர் வந்து அதே சக்கசர் தான். ஓகே. ரைட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, லெஃப்ட் மட்டும் ப்ரெடியூசரை எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே 6 அதே எடுத்துப்போமே நம்ம. 6 3 1 5 then 8 7 11 then 9 13. ஓகே. இன்ஆர்டர் டிராவர்சல் நமக்கு என்ன வந்துச்சு? 1 3 5 6 7 8 9. 1 3 5 6 7 8 9 அப்புறமா என்ன 11 13. 11 13. ஓகே. ஸோ இதுக்கு வந்து இப்போ ரைட் சைடு யாரை பாயிண்ட் பண்ணுவாங்க? 3 பாயிண்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ வந்து லெஃப்ட்டுக்கு வந்து ப்ரெடியூசரை பண்ணணும். பட் இங்கே ப்ரெடியூசர் யாராவது இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நமக்கு லெஃப்ட்டுக்கு எதுவுமே கிடைக்கல. 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெடியூசர் யார்? 3. ஸோ இதோட லெஃப்ட் வந்து 3 பாயிண்ட் பண்ணோம், ரைட் வந்து 6 பாயிண்ட் பண்ணோம். 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ப்ரெடியூசர் எதை பாயிண்ட்? ப்ரெடியூசர் வந்து 6, ரைட் வந்து சக்கசர். ஓகே. 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் வந்து யாரை பாயிண்ட் பண்ணோம்? 8 பாயிண்ட் பண்ணோம். ஓகே. லெஃப்ட் வந்து 8 ப்ரெடியூசரை பாயிண்ட் பண்ணோம், ரைட் வந்து சக்கசரை பாயிண்ட் பண்ணோம். ஓகே. 13 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் வந்து ப்ரெடியூசரை பண்ணோம், ரைட்டு சக்கசர் பண்ணோம், சக்கசர் யாருமே இல்லை. ஓகே. ஸோ இது வந்து டபுள் த்ரெட்டட். இதுதான் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு நல் பாயிண்டரை வந்து அதான் இதில் போட்டிருக்க. பைனரி ட்ரீ இஸ் மேட் த்ரெட்டட் பை மேக்கிங் ஆல் இட்ஸ் ரைட் சைல்டு. ஓகே. காமனாக பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைல்டை பாயிண்ட் பண்ண வைக்கிறோம். எது அப்படின்னா இன்ஆர்டர் சக்கசர் ஆஃப் த நோடு. சப்போஸ் அது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம 13ங்கிற நோடை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சக்கசர் இல்லை இல்லையா? ஸோ வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சக்கசரை பாயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த நல் பாயிண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த்ரெட்டட் பைனரி ட்ரீ. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பைனரி ட்ரீ அண்ட் த்ரெட்டட் பைனரி ட்ரீ பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்யூ. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு படிக்க முடிஞ்சவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முடியாதவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த கேப்பில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் டேஸில் வந்து கொஞ்சம் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பார்க்க முடியல டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து நான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் டவுட்ஸையும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க, எந்த மாதிரினாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.